அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ தான் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தேன் படுக்கிறதுக்கு. அப்புறம் ஃபோனை கொஞ்சம் எடுத்து ரொம்ப நாளாக நான் டிக்டாக் திறந்து பார்க்கல, சும்மா பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு மெசேஜ் அப்படின்னு டிக்டாக்கை திறந்தேக்கு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. தலையெல்லாம் அப்படியே கின்னு 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 கின்னுன்னு வெடிக்குது. என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஐயோயோயோ பேசுகிற பேச்சுகள் அவுது பில்லா, எல்லாம் பாதுகாக்கணும். பேசுகிறாங்க மறுமையில் இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு நினைக்கும்போது ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஏன்டா இந்த டிக்டாக்கை திறந்தோன்னு தலையெல்லாம் கின்னு கின்னுன்னு வெடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இருங்க, நான் போடுறேன் கேளுங்க, இப்படியும் மனுஷங்க பேசுகிறாங்களா அப்படின்னு. சரி, அதை போட நான் விரும்பலை. ஏன்னா என்னோடய வீடியோவை 24 வயசுலேருந்து 64 வயசு வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் இப்போ கேட்குறாங்க, பார்க்குறாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் 24 வயசுங்கிறது ரொம்ப பெரிய வயசு இல்லை. சின்ன பிள்ளைங்க கேட்குறத அதை வேறு யாரும் அதை கேட்டு தலைவலி வந்துடக்கூடாதுன்னு நான் அதை போடலை. டிக்டாக் பூசாரி அப்படின்னு ஒரு பேஜ், அதனால தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோயோயோ என்ன பண்ணுறீங்க நீங்களாம் டிக்டாக்கில்? எனக்கு புரியல. இந்த டிக்டாக் ஏன்டா கண்டுபிடிச்சாங்கன்னு இருக்குது. நான் ஒரு மாதமாக அந்த டிக்டாக் நான் திறக்கவே இல்லை, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. முன்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் குரூப்லலாம் எட் பண்ணியிருப்பாங்க. நான் யார்கிட்டையும் கதைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கெலாம் டைம் இல்லை. எனக்கு வேலை தான் முக்கியம். வேலையை முடிச்சுட்டு என்றைக்காவது இப்படி உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காரும்போது கொஞ்சம் பார்க்குறது. எல்லோரும் பேசுவாங்க, ஏன் எனக்கு மெசேஜ் போடல எங்கள் வீட்டிலலாம். எனக்கு டைம் இல்லை. டைம் இருந்தாலும் நான் அதெல்லாம் நிறைய பார்க்குறது இல்லை. என்னோடய வேலை தான் முக்கியம். மற்ற இந்த படிக்கிறேன், கிளாஸ் இருக்குது எனக்கு நிறைய. நான் தனியாகவும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இருக்கிற டைமில் அப்படி பார்த்துறது இருந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் போய்ட்டு இந்த டிக்டாக்லாம் பார்க்குறது. யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க தானே, நான் நிறைய வீடியோலாம் போடுறதில்ல. சில வீடியோக்களை பார்ப்பேன், என் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி நான் வீடியோ போடுறது. இந்த வீடியோ இப்போ திறந்து பார்த்தேக்கி தலையெல்லாம் கின்னுங்குது. இந்த டிக்டாக்ல என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த மனுஷங்களாம். ஊற்ற பேச்சு, ஓம் பொம்பளைய ஏன் பொம்பளைன்னு சொல்லி உதவில்லா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் விரும்பலை. தமிழ் பேசுகிற மக்களுக்கு இப்படி ஒரு சாபமா? ஏன்டா இந்த காது இதை கேட்டுச்சுன்னு யோசிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? வெளிநாட்டில் போய்ட்டு வேலை செய்கிறேங்கிற பேரில் நம்ம சமுதாயத்தையே கேவலப்படுத்துகிறீங்க.